என்ன மக்களே, அடுத்த நாட்டுக்கு போவோமா? நம்மளோட 2026 ஆஃப்ரிக்கா ட்ரிப்பில் 2 நாடான சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் ஜிம்பாப்வேவை சூப்பராக சுற்றி பார்த்தாச்சுங்க. இப்போ தான் வந்து விக்டோரியா ஃபால்ஸில் அழகான ஒரு குளியலை போட்டு வந்தோம். இப்போது ஜம்முன்னு கிளம்பி ஜாம்பியா போயிடுவோமா? ஜஸ்ட்டு பின்னாடி அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணால் அடுத்த நாட்டுக்கு போயிடுவோம். வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் இந்த அட்டகாசமான ஜாம்பியா பயணத்தில். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆரம்பிப்போமா? லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் பார்த்துருங்க. வெறித்தனமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ நான் தொப்பெல்லாம் நினச்சி போய் கிடக்கிறேன். வெயில் வந்து இப்போ தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பார்டர் நம்ம ஒரு 3/4 கிலோமீட்டர் பக்கம் நடந்து போனோம். அதுக்கப்புறம் அங்கிட்டு இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணி போகிறதுக்குள்ளே முழுசாக நம்ம வந்து காஞ்சிருவோம் நம்புவோம். ஓகே, ஸோ ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் ஜாம்பியா பயணமுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது தாங்க விக்டோரியா ஃபால்ஸ் பார்க்குறதுக்கான என்ட்ரன்ஸு. $58 என்ட்ரி ஃபீ. உள்ளே சூப்பராக போயிட்டு ஒரு குளியலை போட்டு வந்துடலாம். இங்கேருந்து அப்படியே நேராக நடந்து போனீங்கன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு பார்ட்ரு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், வெல்கம் டு விக்டோரியா ஃபால்ஸ் பார்டர் போஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜிம்பாவோட இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் இந்த பிரிட்ஜில் போவோம். பிரிட்ஜில் போகிறதுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபால்ஸோட வியூ அட்டகாசமாக தெரியுங்க. நீங்கள் $58 பே பண்ணாமல் ஃப்ரீயாகவே பார்த்துடலாம். அங்கேருந்து என்ன மாதிரி காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்கச்சக்கமாக ட்ரக் மூவ்மெண்ட் இருக்குங்க இந்த ரூட்டில். அந்த பக்கம் நம்மளுக்கு நகரம் வந்து லிவிங்ஸ்டன் அப்படின்னுவாங்க. அது ஜஸ்ட் ஒரு 16 கிலோமீட்டர் தான் அங்கேருந்து. ஸோ ஹோப்ஃபுல்லி ஏதாவது ஷேர் வண்டி கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். அந்த ஊரில் பணம் வேறு யூஸ் பண்ணுறாங்கங்க. ஸோ அது எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் சிம் கார்டு எடுக்கணும். யூஸ்வலான பார்டரில் என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் தான். பட் ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் தாங்க இந்த பார்டரே அமைஞ்சிருக்கு. ஏங்க நம்ம உள்ளே நடந்து போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப லென்த்தாக இருந்தது. பட் இங்கிட்டு பாருங்கள் சட்டுன்னு வந்துருச்சு. மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் கூட நடந்துருக்க மாட்டேன். சரி, ஜிம்பாவோட இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன் நான். இங்கே ரொம்ப கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. எந்த பக்கம் என்ட்ரி? இந்த சைடு தான். போயிடலாம். அவ்வளோதாங்க மக்களே, ஒரு செகண்டில் ஜிம்பாவே வேலை முடிஞ்சிருச்சு. போயிட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு ஹலோன்னு சொன்னேன். அவரும் ஹலோன்னு சொல்லிட்டு திரும்ப பாஸ்போர்ட் கொடுத்துட்டாரு. சீல் போடுறதுக்கு இப்படின்றது கூட அவர் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலங்க. நீங்கள் ரிவ்யூஸ்லாம் பார்த்தாலே தெரியும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் அண்டு செம்ம சில் பார்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஒரு தப்பு கண்டிப்பாக பண்ணுவீங்க. எங்கே போனோம் அப்படின்னு கேட்டால் ஜிம்பாவேக்கு போனோம் அப்படின்னுவீங்க. ஏன்னா இந்த ஜிம்பாவே மற்றும் ஜாம்பியா பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குல்ல. நீங்கள் எதாவது பதட்டம் எடுத்துக்கிட்டீங்களா லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அங்கே முடிஞ்சு இங்கே நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தால் அந்த பிரிட்ஜு வருது. அந்த பிரிட்ஜை நீங்கள் கிராஸ் பண்ணி அந்த சைடு போனீங்கன்னா நம்மளோட ஜாம்பியா நாட்டு இமிக்ரேஷன் வந்துடும். இந்த ஹெலிகாப்டர் பறக்கிறது தான்ப்பா தலைமையிலேயே பறந்துக்கிட்டு இருக்குது. எப்போ தான் முடிப்பாங்கன்னு தெரியல. விளாக் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதனால் கொஞ்சம் சட்டுப்பட்டுன்னு முடிச்சு விட்டாங்கன்னா ஜாலியாக இருக்கும். பார்ப்போம். எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி ட்ரக்லலாம் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த அமெரிக்கன் ஸ்டைல் ட்ரக் எவ்வளோ நீளமாக மூக்கு வருது பார்த்தீங்களா? அப்போல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி டிவி 18ல் ட்ரக் சம்மந்தப்பட்ட ஒரு ஷோ போடுவாங்க. எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. செம்மையாக இருக்கும் அங்கே இருக்க ட்ரக்ஸ்லாம். எப்பா எத்தனை ஹெலிகாப்டரை வச்சுருக்கீங்க இப்படி பறக்க விடுறதுக்கு? ஸோ நம்ம அந்த பக்கம் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ட்ரக்கில் நம்மளுக்கு லிஃப்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இவ்வளோ மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்பாவே இருக்கட்டும் ஜாம்பியாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து லேண்ட்லாக்டு கண்ட்ரிங்க. அதாவது இவங்களுக்கு டேரெக்டாக சீ போர்ட்டுன்றது கிடையாது. பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் சீ போர்ட் வந்து டர்பன் தான். ஸோ டர்பன்லேருந்து அவங்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வரணும் அவங்களுக்கு. சவுத் ஆஃப்ரிக்காலையும் கிளம்பி அதுக்கப்புறம் ஜிம்பாவேக்குள்ளே வந்து அங்கேருந்து ஜாம்பியா வர்றதுனால தான் இவ்வளோ ட்ரக் மூமெண்ட்ஸு. முக்கால்வாசி தேவையான பொருள் இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ட்ரக்கில் தான் வந்து சேரணும். போர்ட் இல்லாதது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு இல்லாதவங்கிட்ட தான் கேட்கணும். அதனால தான் இங்கெல்லாம் விலைவாசின்றது இவ்வளோ அதிகமாக இருக்குது. நார்மல் பெட்ரோல் டீசலே இங்கே ஜிம்பாவேலாம் கிட்டத்தட்ட வந்து 220 ரூபாய்க்கு மேலே நம்ம ஊர் பணத்துக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், அது சார்ந்து இருக்க மிச்ச பொருள்லாம் எவ்வளோ விலைவாசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நடக்கிறது கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி சைக்கிள் கூட உங்களுக்கு இருக்குங்க. இந்த டாக்ஸின்றாங்கோ, நீங்கள் அப்படியே ஏறி போய்க்கலாம். ஹலோ, நடந்து போனாவே என்னங்க மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷத்தில் நீ அங்கிட்டு போய்ட்டு இமிக்ரேஷனை முடிச்சு விட்டுறலாம். ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் என்ஜாய். பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க விக்டோரியா ஃபால்ஸ் பிரிட்ஜு.
இது 1905 வருஷத்துலேருந்து ரெண்டு நாட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஹிஸ்டாரிக் பிரிட்ஜில் இது கட்டும் போதே வந்து ரெயில் கம் ரோடு பிரிட்ஜாக தாங்க போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த ட்ரெயின் ட்ராக்ஸ்லாம் முன்னாடி வந்து பேசஞ்சர்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃபங்க்ஷனபுளாக இருந்துச்சு. இப்போ வந்து சில டூரிஸ்ட் ட்ரெயின் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்களாம். ஸோ நீங்கள் வந்து அதை புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இதில் ஏறி போய்க்கலாம். எந்த அளவுக்கு அந்த டூரிஸ்ட் ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னுலாம் தெரியல. மேபி வந்துச்சுன்னா பார்ப்போம். நம்ம அது லக் இருந்தால் வருமா, 1 ஹவருக்கோ 2 ஹவருக்கு ஒன்ஸோ ஓடும் போல் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு இந்த பக்கம் இருக்க அந்த காஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு போயிடலாம். இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் எங்கிட்ட. ஐயோப்பா. ஸோ இந்த பிரிட்ஜிலேருந்து வர வியூஸ்க்காகவே நீங்கள் ஒரு வாட்டி பார்டர் கிராசிங் பண்ணலாம் போல் இருக்குங்க. அவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸே வர தண்ணி ஒட்டு மொத்தமாக இதில் தான் போகுது. வாவ். நீங்கள் உலகத்தில் எங்கெங்கேருந்தோ ஜிப்லைன் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்லேருந்து பண்ணியிருக்கீங்களா? ஜாம்பியா சைட்லேருந்து இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. 8th இருக்க அந்த மலை உச்சியிலேருந்து உங்களை தள்ளி விடுவாங்க போல இருக்குது. எங்கடா வந்து கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் இருக்குது. இன்னும் ஒரு பள்ளத்தாக்கு. இதெல்லாம் உயிரை பணைய வச்சு இவங்க அட்வென்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடோ. ஜஸ்ட் அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நடந்து போயிட்டு ஆப்போசிட் வந்துட்டு அந்த சைடு போவோம். அதுதான் மெயினான ஃபால்ஸ் வியூ. இது ஜஸ்ட் அந்த பள்ளத்தாக்கு வியூ மட்டும்தான். ஜாம்பியா சைடு பாவம்ப்பா, வாட்டர் ஃபால்ஸுக்கு சொந்தக்காரங்களே அவங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுன்றது இல்லை. அடுத்த கண்ட்ரிக்கு வந்தால் தான் ஒரு வியூ பாயிண்ட்டே இருக்குது அவங்களுக்கு. இதுதான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அவனுக்கான அந்த பலன் கிடைக்காது. இயற்கையின் சதி. இந்த பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது. எங்கிட்ட ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்குப்பா. வாவ், எவ்வளோ கலங்களாக ஓடி வருது பாருங்க. மேலே அவ்வளோ மண், கல், தண்ணி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு வருது போல இருக்கு. சூப்பர். இப்போ எனக்கு இருக்க ஒரே டென்ஷன் என்ன தெரியுமா, அந்த சென்ட்ரியை கிராஸ் பண்ணும்போது மறுபடியும் சாரல் அடித்து முழுசாக நனைஞ்சிட்டோன்னா அவ்வளோதான், கதை கந்தல். இப்போ தான் சூரிய பகவானோட அந்த கிருபையினால கொஞ்சம் உடம்பு காஞ்சிருக்கு. மறுபடியும் நனைய முடியாதுப்பா. பட் அந்த ரெயின்போ ஒன்றுமே போகலங்க. நம்ம அப்போ அங்கிட்லேருந்து பார்த்தோம்ல, அந்த ரெயின்போ அப்படியே இருக்குது. என்ன அழகடா சாமி. ஏற்க அப்படியே செதுக்கி வச்சிருக்கு இந்த ஏரியாவை. ஸோ அந்த ஏரியா கொஞ்சம் ஈரமாக இருக்கா மாதிரி தான் இருக்குது. சட்டுன்னு கிராஸ் பண்ணிடலாம் வாங்க. வாட்டர் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கனால உங்களுக்கு அங்கே ஃபால்ஸ் இருக்கிறது கண்ணுக்கு தெரிலங்க, ரொம்ப மெலிசாக தெரியுது. இதே நீங்கள் வந்து ஒரு நார்மல் டயத்தில் வந்தீங்கன்னா நல்லா கிளியராக இங்கேருந்தே பார்க்க முடியும். அதாவது இந்த ட்ரை சீசன்லாம் வந்தீங்கன்னா யூ ஆர் என்டரிங் ஜாம்பியா. ஸோ அஃபிஷியலாக காலை உள்ளே வச்சாச்சு. நீங்கள் ஜாம்பியா சைட்லேருந்து பார்க்கும் போது இதோ அந்த மாதிரி தான் போய் பார்க்கணும். அந்த காஜெல்லாம் ஏறி இறங்காங்க பார்த்தீங்களா, இங்கே தாங்க உங்களுக்கு $58 ஜாம்பியா சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப சீப் அப்படின்னு கேள்விப்பட்டேன். $20 to $30 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கேருந்து உங்களுக்கு தெரிச்சா வியூஸ் தெரியாதுல்ல, அதனால தான். சரி, அப்படியே அந்த பக்கம் ஓடிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகே, பை பாய் விக்டோரியா ஃபால்ஸ். அந்த சீட்ரு ஒன்றும் குறையவே இல்லைங்க, அதே அளவுக்கு தண்ணி பீறி அடிக்குது. இந்த பிரிட்ஜு கொஞ்சம் பழமையான பிரிட்ஜுனால 1 ட்ரக் அட் அ டைம் தாங்க விடுறாங்க. ஸோ பின்னாடி தொடர்ந்து கூட ட்ரக் போக மாட்டேங்குது. ஒரு டைரெக்ஷனில் ஒரு ட்ரக், அது ஃபுல்லாக கிராஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் அடுத்த ட்ரக்கோ இல்லை காரோ அலோவ் பண்ணுறாங்கப்பா. இட்ஸ் வெரி குட் திங். ஆளுங்களும் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க இதை. ஸோ இப்போ நம்ம மேலே ஏறி போனால் தான் நம்மளுக்கு இமிக்ரேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அஃபிஷியலாக வந்துட்டோம் அவன் கண்ட்ரிக்குள்ளே. பட் ஒன்றும் ஸ்டாம்ப் வாங்கலை, வாங்கி முடிச்சா தானே. நாடா 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 நாடா. நான் ஏதோ ஷார்ட் வாக்காக இருக்குன்னு நினச்சேங்க. பட் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க விட்ருப்பாங்க போல இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்டர் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எங்கள் கேமராவோடய கட் பண்ணிக்கலாம். உள்ளே போய்ட்டு சீலை வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த பக்கம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வரத்துக்கு நம்மளுக்கு இவிசா தேவைங்க. பட் சிம்பிள் தான். ஒரு 3 to 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும். டீட்டெயில்டாக ப்ரொசீஜரை முடிச்சுட்டு சொல்கிறேன், சரியா? இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் வேலைன்றது முடிஞ்சிடுதுங்க. ஜஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட்டையும் விசா அப்ரூவல் லெட்டரையும் அவங்ககிட்ட கொடுக்கணும்.
அவங்க வந்து ஸ்டாம்ப் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்தோன்னே தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் நீங்கள் டென்ஷனே ஆகிக்க தேவையில்லை. மேபி சம்டைம்ஸ் எங்கே தங்க போகிற, என்றைக்கு நீ வந்து கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். எங்கிட்ட அதில் எதுவும் கேட்கலப்போ, ரொம்ப ஸ்மைலிங்காக சூப்பர் ஆஃபீஸராக இருந்தாங்க. சரி, நீங்கள் இப்போ வந்து ஜாம்பியா விசிட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 2 வாரம் முன்னாடியே பஃபர்லாம் வச்சு நீங்கள் இவிசான்றது அப்ளை பண்ணிடணுங்க. ரொம்ப சிம்பிள் டாக்குமெண்ட் தான். ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட்டு அந்த ஃப்ரண்ட் அட்ரஸும் லாஸ்ட் பேஜையும் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க. நான் அப்லோட் பண்ணும்போது இவன் எல்லாமே வந்து இமேஜாக தான் கேட்டாங்க. அது ஜேபிஇஜி இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபார்ம் நோட்டு தான் கேட்டாங்க. ஏன்னு தெரில. ஸோ நீங்கள் மல்டிபிள் இமேஜஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடிஎஃப் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது கவரிங் லெட்டருங்க. அதுவும் நீங்கள் வந்து வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இமிக்ரேஷன் இவங்களுக்கு தான் நீங்கள் எழுதணும். விசா ஆஃபீஸரோ இல்லை யாராவது எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க அப்ளிகேஷன். நீங்கள் இன்னொரு தடவை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கவர் லெட்டரை சைன் வந்து கம்பல்சரிங்க. மூணாவது வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு கம்பல்சரியாக நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் டம்மி டிக்கெட்டும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரிஜினலே கொடுத்துட்டேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் இறங்குற மாதிரியும் இவங்களேருந்து ரிட்டர்ன் போகிற மாதிரியும் அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நாலாவது வந்து உங்களுக்கு ஹோட்டல் புக்கிங் இதெல்லாம் நீங்கள் வந்து வேணும்னா வச்சுக்கலாம். உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இதுவும் வேணும்னா வச்சுக்கலாம். மேண்டேட்ரி 4வது டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுவும் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா ஒரு 3லேருந்து 5 நாளைக்குள்ளே அப்ரூவல் ஆகி வந்துடுதுங்க. எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா. முக்கியமான விஷயம் என்னென்னா, போன வருஷம் வரைக்கும் வெறும் $25 தான் விசா ஃபீ வாங்கியிருந்தாங்க. பட் இப்போ தான் $50 ஆக்கிட்டாங்க. இல்லை உனக்கே அநியாயமாக இல்லையா தான் இருக்குது. அநியாயம் ரேட்டுங்க $50 இந்த நாட்டுக்கெலாம். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஸோ வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். நான் ஃபஸ்ட்டு 25 நினச்சி தான் போட்டு விட்டேன் டிக்கெட்லாம். அதுக்கப்புறம் தான் இப்போ அப்டேட்டட் விசா ஃபீ பார்த்தீங்கன்னா $50 அப்படின்றாங்க. இதே நீங்கள் டபுள் என்ட்ரி மல்டிபிள் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்கப்பா. வாங்க, ஏதாவது நம்மளுக்கு ஷேர் டாக்ஸி ஆப்ஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். சிட்டிக்கு போகிறதுக்கு ஷேர் வண்டி கிடைக்குமான்னு பார்த்து போய்கிட்டு இருக்கேன். தலைவர் ஏதோ கூப்பிட்டு போகிறேன்றாரு, பார்ப்போம் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊர் பணம் வேறு இல்லைங்க. ஸோ அதனால் வந்து $1 $2 நான் அதை சேர்த்து வச்சுருக்கேன். அதை வச்சு பார்ப்போம் இருங்க. No, I want the shared one. Yeah, you wait for the others. Wait for the others. Yeah, so you come and have this the front seat. Yeah, as you always still waiting for the other people. How much? How much 1%? It's $1. $1. Okay. 20 kwacha. Yeah, both same. Both same. Thank you. All right, brother. Yeah. So இந்த ஊர் பணம் பேர் வந்து My brother, Yeah. you are going there. You are Yes. video recording. Yes, your beautiful face is coming. And you also know my name? Yeah. Hassan. Hey, what's your name? Hassan is my name. Hassan. Yeah. Nice to meet so you. I met my brother from the another country. Yeah, I am from Nice India. To meet you. You're from India. What's your name? Yes. Ajay. Ajay. Nice to meet you, Ajay. Thank you, thank you, Good to thank see you. that. ஸோ இந்த ஊர் பணம் பேர் வந்து ஜாம்பியன் கோச்சா அப்படின்றாங்க. நம்ம போகிற பாதை ஃபுல்லாக அந்த ஜாம்பசி நதிக்கரையில் தாங்க இருக்குது. என்ன அழகாக இருக்குது பாருங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஐயோ, அதான் இந்த வாட்டர் ஃபால்ஸு. இப்போ சரி வியூவாக இருக்கியா. இதெல்லாம் இறங்கி நின்று பொறுமையாக ரசிச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். எனக்கு நம்ம வண்டி வேணும். ஒன்று நோட் பண்ணிங்களா, அந்த விக்டோரியா ஃபால்ஸ் ஜிம்பாவே சைடில் கூட இந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு ரெசார்ட்டு பெரிய பெரிய இதெல்லாம் இல்லைங்க. பட் இந்த பக்கம் நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் அவ்வளோ ரெசார்ட் இருக்குது. ரொம்ப லக்ஸரியாக வச்சுருக்காங்கப்பா இந்த லிவிங்ஸ்டோன் சைடில். ஒன்று நம்ம நிறைய கம்பேர் பண்ணுவோம் ஜிம்பாவேயும் சாம்பாவையும். எனக்கு தெரிஞ்சு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கிட்டும் இங்கிட்டும். அந்த நதி அழகாக எங்கே தான் ஓடி வருது. நடுவில் ஏகப்பட்ட ஐலாண்ட்லாம் கூட இருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக ஓடுது பாருங்கள் நதி இங்கே. ஸோ அந்த நதியோட கரையிலேயே எக்கச்சக்க ரெசார்ட்டு. டாப் நாச் லொக்கேஷன். போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து மேக்ஸிமம் ஒரு 10-11 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு 15 மினிட்ஸில் போயிடலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் வெல்கமே பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து இறங்கின நேரம் இங்கே சூப்பரான ஒரு செலிப்ரேஷனாக இருக்குங்க. 5 நிமிஷத்தில் ஷேர் டாக்ஸி ஃபுல்லாகி 15 நிமிஷத்தில் கொண்டு சிட்டிலேயே இறக்கி விட்டு போயிட்டாங்க.
முதல்ல போயிட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோன்னு பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம டிரைவர்கிட்ட அவர் தான் முதல்ல சொன்னார் $1 கொடு இல்லை 20 கோச்சா கொடுன்னு சொல்லிட்டு. $1 கையில் கொடுத்தோன்னே திஸ் இஸ் நாட் ஈவன் 20 கோச்சா, பட் ஓகே நீ என் ஃப்ரெண்டாக இருக்கனால வாங்கிக்கிறேன்னு அழுத்துக்கிட்டு போகிறாரு. ஏன்னா ஒரு கம்மியான வேல்யூவோ என்ன எதுன்னு தெரில, பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. இப்போ போகிற பாதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஜாம்பசி நதி கதை ஓரமாகவே தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா கூட அந்த விக்டோரியா ஃபால்ஸ் கொட்டி அந்த புகை மூட்டை மேலே வரும் பாருங்க, அதெல்லாம் தெரியுதுங்க. என்ன ஒரு ஃபோர்ஸாக கொட்டிச்சுன்னா இவ்வளோ தூரம் இருக்க சிட்டியில் கூட தெரியுது பாருங்க. வெரி நைஸ். ஸோ இப்போ தான் விசாரித்தேன், ஆப்போசிட் நம்மளுக்கு வந்து சிம் கார்டு கிடைக்குமா, போய் பார்க்கலாம் வாங்க. சிம் கார்டு இல்லாமல் சுற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுப்பா. ஒரு இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, எங்கிட்டு போகணுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் அந்த காலத்துலலாம் இன்டர்நெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. பட் ஊர் எனக்கு என்னவோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க, ஜிம்பாப்வேயோட ஜாம்பியா. கொஞ்ச நேரம் நான் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஜாம்பியா பொறுத்த வரைக்கும் மேஜர் சிம் கார்டு பார்த்தீங்கன்னா எம்டிஎன்னும் ஏர்டெல்லும் தாங்க. நான் கண்டிப்பாக ஏர்டெலுக்கு தான் போக போகிறேன். இந்த வேறு கம்பெனிலாம் வேணாம்ப்பா. ஜிம்பாப்வேலேயே நம்ம பட்ட அவஸ்தை போதும். அந்த டெலி செல்லாக ஏதோ ஒரு கருமத்தை வாங்கிட்டு அது ஒர்க்கே ஆகாமல் வேஸ்ட்டுங்க அதை வாங்கினது நான் ஏர்போர்ட்டில். ஸோ நீங்கள் யாராவது ஜிம்பாப்வே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஏர்போர்ட்டில் உங்களுக்கு டெலிசெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம் கார்டு வைப்பாங்க. தலையில் சுற்றி அப்படியே தூக்கி விசிறிடிச்சிட்டு வந்துடுங்க. தயவு செஞ்சு அதை கையில் தொட்டு கூட வாங்கிடாதீங்கப்பா. ஸோ ஏதோ பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது, போயிட்டு செக் பண்ணுவோம் நம்ம சிம் கார்டு இங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் நல்லா அட்டகாசமாக இருக்கியா? திஸ் இஸ் நாட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். என்னங்க இங்கே பெட்டிங்கை வந்து லீகலாக அதுவும் சிட்டி சென்டரில் இவ்வளோ பெரிய கடையை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் மறைஞ்சு பண்ணாலே பிடிச்சிருவாங்க. இந்த பாருங்க, ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய இது வச்சுருக்காங்க. நானும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஏதோ இன்டர்நெட் சென்டர்னு நினச்சேன், அப்புறம் தான் பார்த்தா எல்லாம் பொறுமையாக உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. நல்லா இருக்கே டெக்னிக்கு. நெட்டே கேட்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இங்கே பாரு. ஹலோ, how are you? Yeah, what is this? This is for football. Football. Yeah, football. Okay. What to play for? Huh? Gambling, do you know gambling? Gambling. Very interesting. Come and see. Come and see. ஏதோ பிடிச்சி போட்டுற போகிறாங்க, பட் பரவாயில்ல பார்த்துக்கலாம். Come and see. ஓ, This is gambling. Objector. See. ஓ, நோ, ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் காட்டினா எனக்கு காப்பிரைட்ஸ் வந்துடும். ரைட்ரா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃபுட்டேஜை பிடிக்க டெலிட் பண்ண வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு உனக்கு என்ன, டூரிஸ்ட்டு இங்கே சும்மா ஜாலியாக வந்திருக்கேன், இதெல்லாம் எவ்வளோ சூப்பரான விஷயம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ மொழி பேசி ஃபுட்டேஜ் எடுத்துன்னு வந்துட்டோம்ப்பா. ஸோ இங்கே அது லீகலாக இருந்தால் அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியலையே, பட்டு சிட்டிக்கு நடுவில் கடையை போட்டிருக்காங்க. இட் ஷுட் பி லீகல், ஹூ நோஸ். ஸோ நிறைய கடை இருக்குது, விசாரிச்சு பார்ப்போம் சிம் கார்டு இருக்கான்னு. ஹலோ, do you have SIM card here? ஹலோ, போய் கேட்டு பார்ப்போம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ரேட் அதிகமாக சொல்ல போல கேட்போம். ஏனுங்க, ஜிம்பாப்வேல இருந்துட்டு ஜாம்பியா வந்தது அவ்வளோ சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. சட்டுன்னு வேலை முடியுது, அவ்வளோ விலையும் கம்மியாக இருக்குது. ஸோ யூ டன் அ வெரி குட் ஜாப், தேங்க்யூ. ஸோ எவ்வளோ தெரியுமா, 1.5 GB 7 நாளைக்கு மொத்தமாகவே நம்மளுக்கு 40 கோச்சா தாங்க செலவாயிருக்கு. அப்ராக்சிமேட்லி நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா. ஸோ ஒரு கோச்சா வந்து நம்ம ஊர் பணத்துக்கு 4.82 rupees, கிட்டத்தட்ட 5 ரூபா. அதான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்போவே நான். ஸோ நம்ம வந்து ரவுண்டாகவே கணக்கு வச்சுக்கலாம், 5 ரூபான்னு சொல்லிக்கலாம். நான் ஏதாவது கோச்சாவில் விலை சொன்னேன்னா into 5 போட்டுக்கோங்க நீங்கள். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்சேஞ்ச் மணி. வை யூ ஆர் ஸோ டென்ஸ்டு. ஸோ தலையை வந்து கொஞ்சம் டென்ஷனில் இருக்காப்புல. இன்டர்நெட் ரேட்டு படி நம்மளுக்கு வந்து 19.28 வருதுங்க $1. ஸோ இங்கே கம்மியாக தான் தருவாங்க. அதனால தான் அந்த டாக்ஸி டிரைவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு போல இருக்குது, நீ எனக்கு கொஞ்சம் கம்மியாக தர அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பாயிண்ட் சம்திங், ஒரு 3-4 ரூபா உங்களுக்கு வந்து நஷ்டமாகும். ஸோ அதான் நாங்கள் நேர்லேயே போயிட்டு காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு பார்க்குறோம். பார்த்துக்கலாம் வாங்க. இந்த பெட்டிங் கடையில் தான் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோமா, ரைட்ரா அப்படின்ட்டுருக்கு. இங்கே தலைவர்கிட்ட நல்ல ரேட்டு கிடச்சிதுங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. 2-3 பேர்கிட்ட கேட்டவங்க எல்லாம் வெறும் 18 கோச்சா தான் தருவேன் நாங்கள் $1. அதுக்கப்புறம் தலைவர் தான் 18.5 கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச், பட் யூ குட் ஹவ் கிவன் 19. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்டர்நெட் ரேட்டு படி நம்மளுக்கு 19.28, பட் இங்கே கிடச்சது மேக்ஸிமம் 18.5 தான்.
பட் பரவாயில்ல, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஊரில் கொஞ்சம் காசு அதிகமாக தேவைப்படுன்றதுனால நான் இப்போ ஒரு $20 எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 370 rupees கொடுத்துருக்காங்கப்பா. 40 கோச்சா வந்து நம்ம இவருக்கு கொடுத்தாச்சு. சரி வாங்க, அழகாக இந்த ஊரை அப்படியே கொண்டா சுற்றி பார்ப்போம். சன்செட் ஆகிற டயத்தில் அழகாக இருக்குப்பா ஏரியா. அந்த பக்கம் புழுலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்கங்க, போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் போல இருக்குது, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல். ஆட்டத்தை ஆரம்பித்தாச்சுல, இப்போ தாங்க ஜாலியாக இருக்குது. அந்த டாலர் எக்கனாமி நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதுக்கு இதாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம மிஞ்சி போனால் பார்டர்லேருந்து ஒரு 15 நிமிஷம் தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் விலைவாசின்றது எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். இது வெறும் 5 கோச்சா தானே. 5 கோச்சா நம்ம ஊர் பண்ணதுக்கு என்ன ஒரு 25 rupees வச்சுக்கலாமா? இதே நீங்கள் வந்து அந்த ஊரில் வாங்கியிருந்தீங்கன்னா 50 சென்ட் அப்படின்றாங்க. 50 சென்ட்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 50 ரூபாய் நம்ம ஊர் பணத்துக்கு வந்துடும். ஸோ டபுள் த காஸ்ட்டு. அது இல்லாமல் அவங்கக்கிட்ட 50 சென்ட்ஸுக்கு சேஞ்ச் வேறு இருக்காது. ஸோ நீங்கள் அப்போ 2 சோளமாக வாங்குற மாதிரி இருக்கும். எப்பயுமே நீங்கள் ஒரு ஃபாரின் கரன்சியை உங்கள் எக்கனாமியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பயங்கர உங்களுக்கு பிரச்சனை தாங்க ஆகும். பட் இங்கே இருக்க இந்த தர்பூசணிக்காரங்களாம் அதை லாபமாக பார்க்குறாங்க. இங்கே வந்து இது ஒரு 20 கோச்சாகும் இந்த முழு தர்பூசணி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்டருக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு $3 விற்றுடுறாங்க. 20 கோச்சான்றது $1 தானே, பட் இவங்க 3 மடங்கு விலை வச்சு விற்றுடுறாங்க. ஸோ வியாபாரிங்களுக்கு நீங்கள் ஜிம்பாவே போனீங்கன்னா நல்ல லாபம். அதே வந்து உங்களுக்கு ஒரு கன்சியூமராக இருந்தீங்கன்னா ஜாம்பியா தான் உங்களுக்கு லாபம். ஸோ அங்கேருந்து இங்கே மக்கள் வந்து வாங்கிட்டு கூட போகலாம் போல இருக்குது பொருளை. அவங்களுக்கு இந்த விசா கிசாலாம் எதுவும் தேவையில்லை, டேரெக்டாக வந்துக்கலாம் பக்கத்து நாட்டுக்காரங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் அந்த ட்ரேடுன்றது ரொம்ப பயங்கரமாக நடக்கும்னு நினைக்கிறேன். வெறித்தனம். ஸோ இனிமேட்டு நம்ம எதுக்கும் கவலைப்படாமல் கோச்சாவில் ஜாலியாக செலவு பண்ணலாம். நாளைக்கு நைட்டு நம்ம வந்து லுசாகா போகணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ஸு விசாரிக்கணும். நைட்டு பஸ் வந்து இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன் இன்டர்நெட்டு படி. பட் இங்கே ஏதோ லோக்கலில் சொல்கிறாங்க ரீசெண்டாக வந்து நைட் பஸ் விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்துச்சுன்னா செம்ம வசதியாக இருக்குங்க. இல்லைனா பகலில் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் பயணம் பண்ணி இங்கேருந்து நீங்கள் கேபிட்டல் போகணும். மார்க்கெட்டு பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? இருங்க, அந்த புழு உங்களுக்கு காட்டணும்னு பார்த்தேன். மீன் எல்லாம் எப்படி பொழந்து வச்சுருக்காங்க பாருங்க. ஹாய், செமையாக இருக்குல்ல? எவ்வளவு மீன்? இதுதான் புழு. ஹலோ, 50. What is the name of this? It's caterpillar in English. Oh, caterpillar. Okay, okay. ஒரு பக்கம் அலர்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னால, இன்னொரு பக்கம் கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்குது. நீ வீடியோ எடுக்கிறியா எடுத்துக்கோ, ஆனால் இதான் வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. நான் என்னத்தை புழு வாங்குறது அப்படின்னு கேட்டேன். ஸோ பக்கத்துலேயே வந்து கடையில் நம்மளுக்கு கொய்யா இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்துட்டேங்க. செம கம்மி ரேட்டு. ஒரு கொய்யா வந்து ஒரு கோச்சா தான், அதாவது 5 ரூபா தான். ஸோ 5 கொய்யா 5 கோச்சாக்கு வாங்கியாச்சு. இப்போ வந்து சில்லறை கொடுத்துருக்காங்க, அது இப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு சேஞ்சும் காட்டியாச்சு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் போல இருக்குது ஜாம்பியா. பட் எனக்கு என்ன டவுட்னா, ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. இந்த நாடு எப்படி நம்ம ஊர் விலைவாசியோடு இங்கே வந்து இதுவாக இருக்குதுன்னு தான் தெரியல. அந்த கன்வர்ஷன் சொல்கிறேன். ஒரு கோச்சான்றது 5 ரூபான்னா எப்படி, என்ன கணக்கு? ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு நாடும் இந்தியாவும் ஒன்றா? இந்த பைசா கணக்கே நம்மளுக்கு புரியாதுப்பா. சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்த ஜாம்பியாவும் கிட்டத்தட்ட ஒரே ரேட் வச்சுருக்காங்க இங்கே. நம்ம ஊர் பணத்துக்கு கன்வெர்ட் பண்ணால், டாலர்ஸ் கன்வெர்ட் பண்ணால் கூட எப்படின்னு தான் தெரியலப்பா. ஏங்க நம்ம வந்து இறங்கும் போது இவங்க ஆரம்பித்தாங்களே, ஒன்றும் முடிக்கலைங்க. இது எதாவது டான்ஸ் ப்ராக்டிஸாக இல்லை ஜூம்பா மாதிரி எதாவது ஒர்க் அவுட் பண்ணுறாங்களான்னு தான் தெரியல எனக்கு. இப்போ வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், வார்ம் டவுன் எக்ஸசைஸ்லாம். ஸோ ஐ திங்க் தே ஆர் டூயிங் சம் எக்ஸசைஸ் மாதிரி தான் நினைக்கிறேன். வெள்ளைக்காரங்களாம் இருக்காங்கப்பா இங்கே கூட. நல்ல ஒரு கூட்டம். இங்கிட்ட பின்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் வேறு இருக்குது. ஸோ இது ஒரு செம்மையான ஒரு இம்பார்ட்டண்ட் இது போல் இருக்குது. இந்த ஜாம்பியா, ஜிம்பாவே மற்றும் போட்ஸ்வானா இந்த 3 நாட்டுக்கும் சேர்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணலான்னா காசா வீசா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. வெறும் $50 தான். அதை கட்டி எடுத்துட்டிங்கன்னா அழகாக நீங்கள் வந்து இந்த 3த்தையும் சுற்றி பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு பம்பர் ஆஃபரில் எல்லாத்துக்கும் தனித்தனியாக எடுத்திங்கன்னா இதுக்கு ஒரு 50, அதுக்கு ஒரு 30, அதுக்கு ஒரு 30 அப்படின்னு சொல்லிட்டு $110 செலவாகும். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இவ்வளோ சொல்கிற, நீ ஏன்டா அந்த விசா எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு அந்த விசா நாட் எலிஜிபிளாங்க.
இல்லை ஜாம்பியா முதுகில் குத்திட்டல அப்படின்னு தாங்க இருக்குது. ஏன் நான் என்னையா வந்து இது அப்படின்னு இருந்துச்சு. இந்த விசா ரீசெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. எனக்கு இதை பற்றி தெரிஞ்சோடனே உடனே நான் போய் பார்த்தேன். இது அப்ளை பண்ணிட்டானா எல்லா நாட்டுக்கும் போயிடலாம், தெறிக்க விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சு லிஸ்ட்டில் நம்ம பேரே இல்லைன்னு சொல்லிட்டு அதான் கொஞ்சம் இதுவாக போச்சு. ஜிம்பாவே தான் நம்மளுக்கு வந்து விசா அரைவல் தரான். இவெல்லாம் விசா மேண்டேட்ரி போட்டு வச்சுருக்கான். நிறைய நாட்டுக்கு வந்து இவனும் வந்து விசா அரைவல் விசா ஃப்ரீலாம் கொடுக்குறான். இந்த ஜாம்பியாவை நம்ம வந்து அந்த காசா விசாவில் ஜாயின் பண்ண வைக்கணும். அப்போ தான் நம்ம கெத்து. ஓகேவா? நம்ம ஊரில் மெக்டொனால்ட்ஸ் கேஎஃப்சி மாதிரி இங்கே வந்து ஹங்க்ரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குங்க. ஏகப்பட்ட கடை வச்சிட்டாங்கப்பா. நான் வந்ததுலேயே இது 3வது கடை பார்க்குறேன். சரி உங்களுக்கு காட்டிலான்னு வந்தேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் ட்ராவல்லாம் பண்ணுறீங்கன்னா தாராளமாக விசிட் பண்ணலாங்க. ஒரு சிக்கன் லெக் பீஸ், பன்னு, சாலட் எல்லாம் சேர்த்து 50 கோச்சா தான் 250 ருபீஸு கிடச்சிடுது உங்களுக்கு. ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்கப்பா. நான் அதான் கேட்டேன், ஃப்ரைஸ் வந்து தனி ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து எல்லாத்தையும் காமன் ஆயிலா அப்படின்னு கேட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், எல்லாத்தையும் காமன் ஆயில் அப்படின்ட்டாங்க. ஸோ நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுப்பா. உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு டவுட் வந்திருக்கும். ரொம்ப நேரமாக நம்ம இந்த ஜிம்பாவே ஜாம்பியா அப்படின்னு சொல்கிறோமே, 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு எதாவது காமன் ஹிஸ்ட்ரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் மக்களே, ஏகப்பட்டது இருக்குது. இவங்க எல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் பண்டோ அப்படின்ற ஒரு மொழி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேருந்து தான் இந்த ஷோனா அதுக்கப்புறம் இங்கே பேசுகிற ஏகப்பட்ட மொழிகள் வந்திருக்கு. இந்த ஜிம்பாவே ஜாம்பியாவில் மட்டுமே வந்து உங்களுக்கு 15க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியும் எக்கச்சக்கமாக பேசியிருக்காங்கப்பா. பிரிட்டிஷ் இங்கே ரூலுக்கு வந்தோடனே வந்து இதை ரொதேஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவாக ரூல் பண்ணியிருக்காங்க. நார்தன் ரொதேஷியா தான் நம்ம இருக்கிற இந்த ஜாம்பியா பகுதி. அதே மாதிரி சதர்ன் ரொதேஷியா வந்து ஜிம்பாவே பகுதிங்க. ஸோ அந்த ஜிம்பாவேக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினா சொல்கிறாங்க, சண்டைலாம் போட்டு. பட் இதே இந்த ஜாம்பியா வந்து பீஸ்ஃபுல்லாக ஈஸியாகவே டிரான்சிஷன் ஆகிடுச்சு. எக்கனாமி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜாம்பியான்றது எப்பயுமே கொஞ்சம் ஸ்டேபிள் எக்கனாமி தாங்க. இவங்க வந்து காப்பரை தான் பெருசாக நம்பியிருக்காங்க. அதே மாதிரி கரப்ஷன்லாம் ரிலேட்டிவ்லி லெஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ரிலேட்டிவ்லி லெஸ் ஃப்ரம் ஜாம்பியா. அதனாலேயே இங்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. பெரிய ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்லாம் இருந்ததில்லை. அதே ஜாம்பியாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பொலிட்டிக்கல் ஃப்ராடு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக இருக்கிறனால அவங்களோட கரன்சி வந்து ரொம்ப கேவலமாக போய் நீங்களே பார்த்துருப்பீங்களே டாலரில் தான் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து கரன்சி ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ஒரு சூப்பரான மேட்ருனா, ஒரு 1-1.5 வருஷம் முன்னாடி ஒரு $1 25 கோச்சா தந்தாங்க. இப்போது வெறும் 19.28 கோச்சா தான். யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க க்ரோ ஆகிருக்காங்க கரன்சியில் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு மாதிரிப்பா ஜாம்பியா ஏதோ பெருசாக பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் க்ரோயிங் தேர் எக்கனாமி சூப்பர் ஃபாஸ்ட்டாக. அதனால் இங்கே வந்து ரேட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ரீசனபிளாகவே இருக்குங்க. பார்த்து வந்துக்கோங்க. ஒன்றும் நிறைய டீட்டெயில்ஸ் போக போக நம்ம பார்ப்போம். ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே சில பேர் வந்து அமௌண்ட் எதிர்பார்ப்பாங்க. பட் சில பேர் வந்து ஓகே ஓகே அப்படின்னு வருவாங்க கூட ஜாலியாக வரதுக்கு. நான் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எங்கேயா கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். தலைவன் நானே கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னாப்புல. என்ன இருக்குங்க? ஓ திஸ் ஒன் ஓகே. You want shima? What do you have? Fish. Fish. Yes. You have rice? No, don't have rice. No rice. No rice. Only fish and shima. Okay, okay. You want? No, I want rice. You want rice? Where I can get rice? How are you? No rice. No rice. Okay. So this is hotel or This is restaurant. restaurant? Yes. Okay, okay. Yes. That's Each great. table is a restaurant. Can I see? My fish is here. Okay. Yes, my fish. Your fish. Yes. 40 kwacha only. How much? 40. 40 kwacha. Uh-huh. Yes. With shima if you want. If you don't want it, you can eat just like that. Okay. Shima is from maize. Yes, for me. Okay. Yes. அங்கே வந்து வேற ஒரு பேர் சொன்னாங்களே சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So can I see this? This is boiled chicken. So everything is in Zambia style. Yes. This is Okay. boiled chicken. So it's chew. Oh, chul. Yes, chew. We have sausage. And fish. Yes. Fish also local style. Yes. This is beef. Oh, beef. Okay. Yes. And roasted chicken. Oh, Yeah. Offal. Beans. beans. Trotters. What? Trotters. Cow. Oh, cow. Yes. Okay, yes, okay. Cow. Vegetables. வெஜிடபிள். ஓ சூப்பர். இங்கே அதே சோளக்களி தாங்க சாப்பிட்றாங்க நம்ம ஜிம்பாவேல பார்க்குற மாதிரி. I am a YouTuber from India. So Oh, from India? yes, yes.
I am seeing your culture and food, how it is. Yeah. Apanga video. Yes, video. Yes. Give us money. I am your friend. You are asking money. You are asking money to your friend. Yes. So how much is this? 30 kocha. Oh, great. No plastic. You don't eat rice, huh? We do, it's finished. Oh, it's finished. Yeah, it's Okay. So where I will get rice here? Score, why? Where I will get rice here? You want rice? Apuna rice, I want only rice. apuna rice. இது கிடச்சிரும் போல இருக்குங்க ஜாலி. ஓகே. தேங்க் யூ ஸோ மச். இங்கே நிறைய நல்லாவே இங்கிலீஷ் பேசுகிறாங்கப்பா. ஸோ பிரச்சனையே இல்லை. ரைஸ் மட்டும் கிடச்சிச்சுன்னா அம்மாவோட பொடியை வெளிலெடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இத்தனை நாளாக யூஸே பண்ணலாங்க. எல்லாம் தமிழ் ஆளுங்க அவங்க கூடயே சுற்றியாச்சு. இப்போ தான் நம்ம முறையாக ரைஸையே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் பார்த்தா இருக்கலாம் அங்கங்கே வந்து அந்த பில்டிங்குள்ளேயே குட்டியாக ஒரு இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. வீட்லேயும் சமைச்சு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க போல இருக்கு. எங்கம்மா கூப்பிட்டு போகிற? இங்கே ஒரு கிச்சன். ஹலோ, யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? ஸோ ஹியர் யூ டோன்ட் ஹவ் பிக் ரெஸ்டாரண்ட், எவ்ரி திங் இஸ் லைக் ஸ்மால். செம்மையாக ஸ்மெல் வருது. என்ன ஐட்டம்னே தெரில. பயங்கரமாக இதை சமைச்சு வச்சுருக்காங்க பையங்க. ரைஸ். ஓகே. இந்த ஊர்லாம் வந்துட்டிங்கன்னா இது ஒன்று தாங்க சின்ன பிரச்சனையாக இருக்கும். பிளாஸ்டிக் கவரை சுட இருக்கிற விஷயத்தில் அப்படியே போட்டு முடி வைப்பாங்க. அது பார்த்தா ஃபஸ்ட்டு சாப்பிடணும் தோணும். பட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அது அப்படியே ஸ்டாப் பண்ணணும். ஏதோ ஆகிட போதுரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் கண்டுக்க முடியாதுங்க. விஷம் போய் பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, இங்கே வேறு எதுவும் நம்மளுக்கு தனியாக ரைஸ் கிடைக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் தேடி தான் பார்க்கணும் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்ரிக்கா வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தாங்க ஆகணும். வேறு ஏதாவது பெரிய ஹோட்டல் இருக்கான்னு போய் பார்ப்போம். இல்லைன்னா இவங்ககிட்டே தான் வந்து வாங்கணும். அந்த டேரெக்டாக அதுவும் நார்மல் பிளாஸ்டிக் வரனா கூட பரவாயில்ல. இது வந்து நம்ம தூக்கிட்டு போகிற பிளாஸ்டிக் வரும், அதை போட்டு முடி வச்சுருக்காங்க. சரி ரொம்ப பேசாது அப்படின்றீங்களா? பரவாயில்ல வாங்க போவோம். இது ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி ஏரியா போல இருக்கு. ஐயோ, அவங்க ஒரு மொழியில் பேசுகிறாங்க போல இருக்கு. ஹலோ. Oh, Joker. No. Joker. He is a hero, not Joker. Joker. Yazima Kamel. Snake. The biggest snake we have in the market. Okay. Snake. The biggest snake. Where Okay. from? I'm from India. From India. Yeah. India, my friend. Hello. Doing great. How are you? Your name? Ajay. Ajay. Yeah. London. So what is the local language you speak here? A lot. We have a lot of local languages. Oh, which is the But main? mostly that we use here in Livingstone and Lusaka is Nyanja. Here what? Here in Livingstone is Nyanja. Yanja. Nyanja, Nyanja. Yeah, when you go to Lusaka, you also found Nyanja. Sparta, Nyanja. Then in Copper Belt, you find Bemba. Yeah. So, okay. So many different languages. We have so many different languages. When you go to northwestern province, it's Lozi. Okay. Lozi, Mbunda, and Luvali. We have a lot here. So here you don't speak Tonga and all? Tonga, here we find it Lozi, Tonga, Nyanja. Okay. So in your language you say welcome to Zambia. Mwatamburwa. Mwaka mchana? Mwaka mchana tukamba sana. Welcome to Zambia. Welcome to Zambia. Mabwera bwanji. Mabwera bwanji. Okay. Super. Muchibemba mwa Iseni. Chibemba. ரொம்ப லாங்கா From Pakistan or India? I'm from India. South India, Tamil Nadu. Oh, okay. Okay, nice to meet you. Bye. Nice to meet you, Manik. Yeah. Here where you get like What's your name? good food? Good food. You have any good restaurant? What type of food? I need something vegetarian, veg. It's not possible. Vegan. Vegan. Not possible. Mnali Cafe. Mnali Cafe. Minal Cafe. We have Mnali Cafe, we have flavors, Okay. flavors and what? Zesty that side and the and in short just go per flavors. Flavors. Yeah. Where it is? Yeah, we have nice food there. This side.
How to go? Just get a cab here. Tell Okay. the driver that I want to go for flavors. Okay. Yeah. Okay. Thank you so much. Bye bye. Take care. Bye. It's your first time to come here? Yes. First time. No. Yeah. Morning I You're went to. enjoying? Yeah. You're enjoying? Yeah. I love Zambia so is much. free. Yeah. Zambia is good. Yeah. Thank you. Not India. Yeah. What you said? Not India. Zambia is free. For what? We understand each other. சரி விடு இவன் வேற எதுக்கு கூட நம்மளை கூப்பிடுறான் இல்லை தலை போயிட்டு வரோம் பை 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 ஐயோ அவன் வேற எதுக்கோ கூப்பிடுறாங்கோ இந்தியா மாதிரி லைக் எல்லாம் ஃப்ரீன்னு சொல்கிறான் நோ கடமை 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 பட் மக்கள்லாம் செம ஸ்வீட்டாக இருக்காங்க இங்கே அது வரைக்கும் ஜாலியாக இருக்குப்பா இங்கே சரி சாப்பாடை கண்டுபிடிச்சி சாப்பிட்டு போய் படுப்போம் செம்ம டயர்டாக இருக்கு காலைல ரொம்ப சீக்கிரம் வேற இது பண்ணியாச்சு இதாங்க நம்ம இன்றைக்கி நைட்டு தங்க போகிற ஹாஸ்டல் ஃபால்ட்டி டவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாலேயே இதுதான் சீப்பஸ்ட்டு அப்படியாப்பா அவ்வளோ விலை கம்மியா என்ன ரேட்டுன்னு சொல்லுன்னு கேட்டிங்கனால $20 ஏழை $20 விலை கம்மி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே இந்த லிவிங் ஸ்டோனாக இருக்கட்டும் இல்லை அந்த பக்கம் விக்டோரியா ஃபால்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஒரு பீக் ட்ராவலர்ஸ் ஏரியாங்க ஸோ அதனால் ஹாஸ்டல் ரேட்டு கூட அவ்வளோ விலை அதிகம் அந்த பக்கமாச்சும் பரவாயில்ல உங்களுக்கு $11 $13 கூட கிடைக்குது பட் இந்த சைடு இந்த $20 தான் மினிமமே அதுவும் இது வந்து Booking.comல காட்டவே இல்லைங்க Booking.comல வேறு ஒன்று தான் கிடைச்சது ஜாலி பாயோ ஏதோ ஒன்று அது $23 என்னடா இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது யூரோப் கணக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து Hostel.comல தான் இது பார்த்தேன் வெறும் வந்து $20 அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஒரு வேளை நேரில் எடுத்துருந்தா கம்மியாக வந்திருக்குமா என்னன்னு தெரியல ஸோ மேபி நான் போய்ட்டு செக் பண்ணி சொல்கிறேன் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த ஏரியாவில் ஹாஸ்டலுங்களே அவ்வளோ விலையாக இருக்குங்க ஏன் தான் தெரியல ஹலோ யா டூயிங் கிரேட் ரிசப்ஷனில் போயிட்டு உள்ள ஒரு செக்கினை போட்டு அதுக்கப்புறம் வருவோம் ஹலோ ஒரு சூப்பர் ஃபேமஸான ப்ராப்பர்ட்டிங்க கொஞ்சம் பட்ஜெட்டில் வர எல்லாரும் தங்குற ஒரே இடம் ஜாம்பியாலேயும் உங்களுக்கு சேஃப்டி இஷ்யூன்றது கண்டிப்பாக இருக்குங்க பட் ஜிம்பாவே அளவுக்கு மோசம் இல்லை அப்படின்றாங்க இங்கே முன்னாடிலாம் வந்து நைட் பஸ்ஸே ஆப்ரேட் பண்ண மாட்டாங்களாம் ஏன்னா வந்து இங்கேருந்து ஒரு 7 hours தான் ப்ளஸ் மக்களும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல போல இருக்குது நைட்டில் போகிறது ப்ளஸ் சேஃப்டி இஷ்யூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு 1008 காரணம் சொல்கிறாங்க பட் இப்போ வந்து ரீசெண்டாக உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போயிட்டு இன்டர்சிட்டி பஸ் டெர்மினலில் பாருங்கள் அப்படின்னாங்கோ அதான் ஒரு 1 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கேன் பார்க்குறதுக்கு பார்த்துட்டு வந்துடுவோம் நாளைக்கு ஒரு வேளை நைட் பஸ் இருந்துச்சுன்னா நம்ம பொறுமையாக கிளம்பலாம்ல வேறு எதாவது இடம் பார்த்துட்டு கூட இங்கெல்லாம் இந்த லோக்கல் பப்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்குங்க உங்களுக்கு பார்க்க வேண்டியது ஸோ ஜாலியாக மக்கள்ஸ் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே சரி இருட்டா இருக்கியா இப்போ புரியுதுங்க ஏன் வந்து எல்லாரும் ஜாம்பியா சூப்பராக இருக்கும் ஜிம்பாவை கம்பேர் பண்ணா அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக நீட் அண்ட் க்ளீனாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்க வந்ததுலேருந்து பெருசாக நான் குப்பைலாம் பார்க்கவே இல்லைங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட பஸ் கம்பெனி இருக்குது உங்களுக்கு ஸோ விசாரிச்சு பார்ப்போம் நைட் பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ do you have night bus to Lusaka? Yes. Here? Night bus like today? For tomorrow? Yes. What timing? 04:30. Evening? Yeah, 04 a.m. morning. No, I want in the evening or night. Tomorrow There are evening. no buses. No bus. No buses. இங்கே விசாரிச்சதுக்கு ஒரு பஸ்ஸுமே இல்லைன்றாங்களே அதுவும் 1:30 மணி கடைசி பஸ் தான் காலையில் வந்து 3 மணிலேருந்து ஆரம்பிக்கிறாங்களாம் ஸோ எனக்கே தெரியல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் இங்கே நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு இங்கே ஏதாவது சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸும் இங்கே கிடைக்கல அந்த மேஸ் களி அதாவது சோளக்களி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெஜிடபிள்ஸு கீரைலாம் நிறைய ஆப்ஷன் வச்சுருக்கீங்க அதெல்லாம் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு 30 கோச்சா ஆல்மோஸ்ட் 150 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு பட் இட்ஸ் வில் பி குட் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக வெஜ்ஜு செக்ஷன் இது வந்து பஸ்ஸு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க ஏன் இந்த ஊரில் நைட் பஸ்ஸே ஆப்ரேட் பண்ண மாட்டேறாங்கன்னு தெரில 1:30 மணிக்கு நான் எங்கேருந்து வந்து பஸ்ஸை பிடிக்கிறது ஒன்றும் புரியலையே எனக்கு வெறுப்பாக இருக்குது ப்ரோ ஸோ இங்கேருந்து லுசாக்கா போய் சேர்ந்துட்டோன்னா ஒரு பெரிய விஷயம் தான் போல இருக்குது எல்லாம் அதிகாலை 3 மணி பஸ் தான் பிடிக்கணும் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வகையாக ரகரகமாக அள்ளி கொடுத்துருக்காங்க இங்கே வருங்க கீரை நம்பர் 1 கீரை நம்பர் 2 அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் நினைக்கிறேன் ஸ்மெல் எல்லாமே நல்லா இருக்குது களி எவ்வளோ களிடா எப்பா இதே மாதிரி ரைஸை மட்டும் இவன் கொடுத்துருந்தானா நல்லா பிளஞ்சு அடிச்சிருக்கலாம் இந்த களியில் உப்பு கூட போட மாட்டேறாங்க அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது சரி மூக்க மூடிட்டு சாப்பிட்ருவோம் சாரிங்க இதை மாதிரி சொல்கிறதுக்கு
உண்மையிலே உப்பு கூட இல்லாமல் ரொம்ப இதுவாக இருக்குது. நான்வெஜ்ஜுங்கன்னா சூப்பு தராங்க, அது வந்து எல்லாம் சாப்பிட்றாங்க, நமக்கு சூப் இல்லையா. இது வெஜ்ஜு வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வாங்காதான், நான் மெயின் டிஷ் கிடையாது. பரவாயில்லப்பா, கீரையை மிக்ஸ் பண்ணி சாப்பிட நல்லா தான் இருக்குது. பசி வந்தால் எல்லாம் பறந்துருன்னுவாங்க, அது இதுதான் போல இருக்கு. ஸோ இந்த ஊர் களியை நம்ம வந்து நல்லா பிளஞ்சி சாப்பிட்டோம். சியர்ஸ். அச்சாகே இதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஊர் மக்கள்லாம் செம்ம ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றத பார்த்துட்டு உள்ளேருந்து ஏதோ தக்காளி சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காப்புல. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன இது மாதிரி என்னவா இருக்கும் இது. செம ஃப்ளேவரு. இதை ஊற்றி குழப்பி அடிப்போம். எப்படி தான் இவ்வளோ களியை சாப்பிட்றாங்கன்னு தெரிலப்பா இந்த ஊரில், ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் உப்பு கீப்பு ஏதாவது போட்டு செஞ்சுருக்கலாம், அது ஒன்று தான் குறையா இருக்குங்க. இப்போ ட்ரை பண்ணப்பா. எல்லாம் மச்சு பெட்டர்ல, இப்போ தாறுமாறாக இருக்குங்க. குழப்பி உள்ளே அமுக்கிடலாம். இந்த டூர் ஃபுல்லாக தமிழ் சொந்தங்கள்னால சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை போயிடுச்சு. ஆக்சுவலாக ரைஸே நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குதுங்க, வெறும் சோளக்களி தான். சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கே ஜாம்பியா, எல்லா இடத்துலையும். தேங்க்யூ தமிழ் சொந்தங்களே. சாப்பிட்டுட்டு மன திருப்திக்காக இன்னொரு தடவை போயிட்டு தெளிவாக கேட்டு வந்துட்டாங்க, என்னதான் அவங்க கான்செப்ட், ஏன் வந்து நைட்டில் பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்ககிட்ட வந்து லேட் நைட் பஸ் தான் இல்லையாங்க, ஆனால் அர்லி மார்னிங் பஸ்ஸஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அர்லி மார்னிங் 2:30 ஆரம்பித்து மத்தியானம் 2:30 வரைக்கும் இவங்ககிட்ட பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளுவாயில் நம்மளுக்கு கீழே இறக்கி விடாமல் பஸ்குள்ளே உட்கார வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரீசன் தான். ஸோ இங்கே ரொம்ப அர்லி மார்னிங்கோ இல்லைனா மிட் நைட்லேயோ வந்து போய் இறக்கி விட்டால் சேஃப்டி இஷ்யூ வந்துருமா. இங்கேயும் ஜேர்னி மேக்ஸிமம் 7 to 8 hours தானே. ஸோ அதனாலேயே வந்து மக்களை யாரையும் வந்து அர்லி மார்னிங் போய் இறக்கி விடானான்னு சொல்லிட்டு இங்கேருந்து, அதாவது வீட்டில் கிளம்பும்போது அவங்க சேஃபாக தானே வருவாங்க, ஒரு 2:30 வாக்கில் கிளம்புனா வந்து ஓகேன்ற மாதிரி அவங்க பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு என்ன லாஜிக்குன்னு புரியல. அர்லி மார்னிங் அங்கிட்டு போய் யாரும் இறங்கக்கூடாதுன்னா இங்கேருந்து மட்டும் ஏறினா தப்பு இல்லையா? 2:30 மணிக்கு ஏறினாலும் அதே ஆபத்து தானே. மேபி இங்கேனா வீட்டிலேருந்து ட்ராப் பண்ணுவாங்க, அதனால் பரவாயில்ல அப்படின்னு ஏதாவது கான்செப்ட் யோசிக்கிறாங்கன்னு தெரில. அவங்க பாட அவங்க பண்ணுறாங்க. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னு தான் தெரியல. எனக்கு நாளைக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது, அதை முடிச்சு அட்லீஸ்ட் ஒரு 2:30 பஸ் இருந்தாலும் ஏறலான்னு பார்த்தேன். பட் நாளைக்கு வந்து 2:30 பஸ் கிடையாதான், 1 o'clock லாஸ்ட் பஸ் தான். ஐம் நாட் ஷுவர் 1 o'clock என்னால் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலைல எந்திரிச்சு இன்றைக்கி இருக்கிற டயர்டுக்கு மேலே நல்லா தூங்கலான்னு பார்த்தேன். இந்த 1 o'clock பஸ் பிடிக்கணுன்னா நம்ம காலங்காத்தால் எப்படி இருந்தாலும் 6 o'clock ரூம் விட்டு கிளம்பணும். அட போங்கடா, நீங்கள் எடுக்கிற முடிவுனால என் தூக்கம் தான் கெடுது. ஸோ இந்த ஊரில் நீங்கள் வந்தீங்கன்னா இதான் மக்களை நீங்கள் பார்த்துக்கணும். 2:30 to 2:30 தான் பஸ்ஸு, ஓகேவா? அதெல்லாம் செம பெரிய ப்ராப்பர்ட்டியாக தாங்க இருக்குது நம்ம ஹாஸ்டலு. காலையில் இந்த ஸ்விம்மிங் பூல் இந்த ஏரியாலாம் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. செம டயர்டாக இருக்குது, போய் தூங்க போகிறேன். இதோட இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய் பை மக்களை பை. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சாம்பி அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குப்போ எனக்கு. போக போக ஒன்று எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, டாட்டா, குட் நைட்.